அனைவருக்கும் வணக்கம். அரிசி மாவில் தான் கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துருப்பீங்க. வீட்டில் இருக்க மைதா மாவை வச்சு ஈஸியாக எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு நான் காட்ட போகிறேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு 1 கப்பு, தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அது தாளித்து கொட்டுறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் அதில் கலக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டு கலக்கணும். தேவையான அளவு உப்பு. மைதா மாவு ரப்பர் பதத்தில் இருக்கிறதுனால அதை ஒரு 10 நிமிஷம் ஆவி கட்டி வச்சோம்னா கொழுக்கட்டை செய்கிற பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடியாக இருக்கும். இது ஒரு பவுல்ல மாத்திட்டு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு செவக்க வறுக்கணும். வறுத்தாச்சு. இப்போ நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் வதக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து இந்த மாவுல கொட்டிடலாம். இப்போ கொஞ்சம் சுடு தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் சுடு தண்ணி வச்சு இந்த மாவு மிக்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். இந்த தண்ணியில கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு இப்போ தண்ணி சூடாயிடுச்சு. கொஞ்சம் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், கலந்து வெந்நீரோட இந்த தேங்காய் பூவை இதில் போட்டு மாவு நல்லா கலந்துக்கணும். கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் வேகணும். ஆயிடுச்சு. இருக்கும். இந்த கொழுக்கட்டையை இப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஒரு கார சட்னியோட சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். அந்த கார சட்னி எப்படி செய்யலாம்னு இப்ப பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சிடுச்சு. 4 காஞ்ச மிளகாய், 5 பல்லு பூண்டு, 1 வெங்காயம், கொஞ்சோண்டு புளி. இப்போ வதங்கிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பிளேட்ல மாத்திட்டு கொஞ்சம் ஆறணும்னு மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு.
அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். சுவையான மைதா மாவு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. குக் வித் அம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.